ஜாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மாமியை வாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் மனைவியின் தாயை வெட்டி கொலை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மனைவியின் தந்தையையும் வெட்டியிருந்தார். அவர் தற்பொழுது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது தந்தையையும் போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தரின் தந்தையையும் போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவரும் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியிலே ஒரு சிறுவன் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். அவர் வாகனத்தை செலுத்தி சென்ற நிலையிலே வாகனத்தை போலீசாரின் சமிக்கையை மீறி செலுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாகவும் தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றன. அந்த வழக்கில் அல்லது அது தொடர்பான விசாரணையில் ஒரு திருப்பு முனையாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது. அது தவிர ஹெர்மோஸ் ஜலசந்தி பகுதியால் இந்திய கப்பல்கள் செல்லலாம், அதற்கான அனுமதியை இந்தியா பெற்றுவிட்டது என்கின்ற அடிப்படையிலே செய்திகள் வெளியாகிற நிலையில் ஈரான் அதனை மறுத்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலிலிருந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த விவகாரம் எப்போது முடியும் என்று உலகில் பல நாடுகளிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது தவிர விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உலகமே ஒரு அமைதி இல்லாத நிலையில் தற்பொழுது இருக்கின்றது. ஈரானும் சரியான பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர் மனைவியின் தாயை வாளால் வெட்டி படுகொலை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மனைவியின் தந்தை மீதும் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியிருந்தார். படுகாயங்களுக்குள்ளான மனைவியின் தந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறியக்கூடிய வகையிலே இருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை வேளை இது தொடர்பாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அதாவது குறித்த நபர் மனைவியின் பெற்றோரை வெட்டுவதற்கு முன்பாக கரவெட்டி பகுதியிலே அவரது வீடு இருக்கிறது. அவர் கரவெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தான். இந்த நிலையில் அங்கே மனைவியை வெட்டுவதற்கு முயற்சித்தார் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியாகிறது. அவரது 2 பிள்ளைகளையும் அறை ஒன்றுக்குள் அடைத்து வைத்துவிட்டு மனைவியை அவர் கொலை செய்ய முயற்சித்தார் என்கின்ற ஒரு கருத்தும் கூறப்பட்டது. அது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருந்தது. அதன்போது மனைவி அவரை தள்ளிவிட்டு பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொண்டு ஒரு கடை ஒன்றிலே தஞ்சம் புகுந்ததாக கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அங்கிருந்து மனைவி பெற்றோர் வீட்டுக்கு சென்றிருப்பார் என்று மந்திகை பகுதியில் இருக்கின்ற மனைவியின் பெற்றோரின் வீட்டுக்கு சென்ற போதுதான் அங்கே மனைவியின் தாய் மட்டும்தான் இருந்திருக்கிறார். அப்போது வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவியின் தாயை வெட்டிவிட்டு வெளியிலே அவர் வந்திருக்கிறார். அப்போது பழச்சாறு கடை ஒன்றிலே மனைவியின் தந்தை இருந்திருக்கிறார். அப்போது அவரையும் வெட்டியிருக்கிறார். அவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையிலே தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகிறது. அதாவது இந்த கொலை சம்பவத்தை செய்தவர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற தகவல்கள் வெளியாகிறது. இந்த நிலையில் தான் அந்த நபரின் தந்தையும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. குறித்த நபர் இவ்வாறு மனைவியின் பெற்றோரை வெட்டுவதற்கு பயன்படுத்திய வாளினை மறைத்து வைப்பதற்கு அவரது தந்தை உதவினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவரையுமே நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவம் என்பது யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இவ்வாறு மனைவியுடன் முரண்பட்டு அதற்கு பிறகாக மாமியை வெட்டி கொலை செய்து மாமாவை வெட்டி இப்படி அவர் கொடூரமாக செயற்பட்டிருக்கின்றார் என்றுதான் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியிலே சிறுவன் உள்ளிட்ட 3 வேன் ஒன்றிலே பயணித்திருந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சிறுவன் வாகனத்தை செலுத்தி சென்றிருக்கின்றார். அதிகாலை வேளை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அப்போது வாகனத்தை போலீசார் வழிமறித்த நிலையில் அந்த வாகனம் போலீசாரின் சமிக்கைகளை மீறி பயணித்ததாக போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தாம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. அந்த சம்பவத்திலே அந்த வாகனத்தை செலுத்தி சென்ற சிறுவனின் நெற்றியிலே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சிறுவன்
உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவம் அப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. போலீசார் இவ்வாறு சட்டத்தை கையில் எடுத்து ஒரு மோசமான நிலையில் செயற்பட்டு இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறித்த சிறுவனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று பலராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பான வழக்கு இடம்பெற்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது சிறுவனின் குடும்பத்தினரின் தரப்பில் 6க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கே அந்த சிறுவனின் குடும்பத்தின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் குறித்த இந்த வழக்கை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு மாற்றுமாறு மன்றிலே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அப்போது போலீஸ் தரப்பிலிருந்து ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக நீண்ட நேர வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு தற்பொழுது அந்த வழக்கை கையாண்டு வருகிற நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அந்த வழக்கை மாற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த வழக்கை விசாரிப்பதில் திருப்தி இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அந்த உயிரிழந்த சிறுவனின் குடும்பம் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்திருந்தார்கள். அதனை ஏற்று மன்று இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னர் தான் அந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்திருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் அமெரிக்காவிற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தவிர பல பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா முகம் கொடுத்திருக்கிறது. அதே போல இஸ்ரேலிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றன. அதேவேளை ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்ட ஒரு போராக இந்த போர் பார்க்கப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கப்பலும் 1 லிட்டர் எண்ணெயை கூட கொண்டு போக முடியாது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதை தவிர அந்த பகுதியிலே வைத்து பல கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இது சில அரபு நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களது பொருளாதாரத்தில் பெரும் இடியாக அது மாறி இருக்கின்றது. அதை தவிர ஏனைய நாடுகளிலும், அதாவது தங்களது எண்ணெய் தேவைகளுக்கு அரபு நாடுகளே தங்கியிருந்த பல நாடுகளும் இன்று எரிபொருளுக்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எரிபொருட்களின் விலையும் இதனால் அதிகரித்திருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் தான் அரபு நாடுகளில் இருந்து ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவிற்கு எரிபொருளை ஏற்றிக்கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்தை தற்பொழுது வெளிவந்திருந்தது, ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதற்கு ஈரான் அனுமதி அளித்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தது. எனவே எந்த ஒரு கப்பலும், அதாவது 1 லிட்டர் எண்ணெய் கூட அந்த வழியாக கொண்டு செல்ல முடியாது என்று ஈரான் தெரிவித்த நிலையில் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானின் வெளியுறவு அமைச்சருடன் பேசிய நிலையில் ஈரான் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின நிலையில் ஈரான் அதனை மறுத்திருப்பதாக தற்பொழுது சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்தியாவின் கோரிக்கையை ஈரான் மறுத்திருப்பதாகவும் அப்படி எந்த ஒரு அனுமதியும் இந்தியாவிற்கு என்று தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்படவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தற்பொழுது மீண்டும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துமா அல்லது இப்படி ஒரு செய்தி ஏன் வந்தது என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அதனை தாண்டி இந்த போர் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் பொருளாதார ரீதியிலே பல நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இதை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதனை தாண்டி இந்த போரை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது முழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இதிலே பார்க்க வேண்டும். அதாவது போரை தொடங்கிவிட்டோம், ஈரானின் அதி உச்ச தலைவராக இருந்த அலி கமேனியை கொலை செய்து விட்டோம், தொடர்ந்து அவர்கள் அடிபணிந்து என்ன சொன்னாலும் கேட்போம் என்று வருவார்கள் என்று பார்த்தால் ஈரான் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. மாறாக நாங்கள் 3 நிபந்தனைகளை முன்வைக்கின்றோம் என்று ஈரான் நிபந்தனைகளை முன்வைத்தது. அதிலே பொருளாதார சேதத்துக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதனை தாண்டி எங்களது இறையாண்மை பாதிக்கப்படாத வகையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். அந்த இறையாண்மை என்கின்ற ரீதியில், ஏதாவது எங்களது நாட்டின் முடிவுகளை நாங்களே எடுப்போம் என்கின்ற அந்த விடயத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு ஆயுத தயாரிப்புக்கு எந்த தடையுமே அமெரிக்கா போடக்கூடாது. அது எங்களது இறையாண்மை சார்ந்த விடயம், எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்த விடயம் என்பதை ஏற்கனவே ஈரான் சுட்டிக்காட்டி இருக்கிற நிலையில் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எதற்கு போரை ஆரம்பித்தோம், இந்த போரே தேவையில்லாத ஒரு போரை என்கின்ற கருத்தும் நிலை வருகின்றது. என்று சொன்னால் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, அதற்கான முயற்சி ஈரான் எடுக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த போரே ஆரம்பித்தது. ஆனால் இங்கு ஈரான் விதித்திருக்கின்ற நிபந்தனையில் இந்த விடயமும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம், இது எங்கே முடிய போகிறது, எப்போது முடிய போகிறது, எப்படி முடிய போகின்றது என்று. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.